இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பலத்த அதிசயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இல்லை, சந்தேகமே இல்லை. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளி போடவில்லை. அதை முதலாவது விசுவாசிங்கள். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்காமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிற நன்மை தாமதமாக இருக்கலாம். கர்த்தர் மறந்துட்டாரு, விட்டுட்டாரு சொல்லவே சொல்லாதீங்க. சங்கீதக்காண்டிய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் 19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அதே கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர், உன்னுடைய ஜெபத்தை அவர் தள்ளி போடுகிறவர் அல்ல. சங்கீதம் 65:2 ஜெபத்தை கேட்கிறவரே என்று வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட, ஏன் ஆண்டவர் என்னுடைய காரியத்தில் மௌனமாக இருக்கிறார், என் பிள்ளை காரியத்தில் மௌனமாக இருக்கிறார், என்னுடைய தொழில் காரியத்தில் நான் எதிர்பார்க்கிற பதவி உயர்வில் ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார், அவருக்கு தெரியலையா, அவருக்கு கேட்கலையா, என் விண்ணப்பம் அவருடைய செவி எட்டலையா என்கிற பல கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் கூட வேலை வைத்திருக்கிறார். காரணம் அவர் கல்யாண வீட்டில் அம்மா சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படியானால் நன்மை ஆயத்தம்தான், ஆனால் வேலையின் போது தான் அது வெளிப்படும். உங்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கின நன்மை ஆயத்தமாக இருக்கிறது. அந்த ஏற்ற வேலை வரும்போது அது வெளியாகும். அதுவரை நீங்கள் பொறுமையோடு நிதானத்தோடு அமைதலோடு நீங்கள் காத்திருக்கணும். காரணம், அவர் ஜெபத்தை தள்ளி போடாதவர். உங்கள் ஜெபத்தையும் அவர் தள்ளி போட மாட்டார். அறியாமல் சீயோன் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்கிறான். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி அவையான பேசுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் அனுபவங்களை குறித்து வேகமாய் வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீதிமொழி 15:8 செம்மையானின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அதே அதிகாரம் 29வது வசனத்தில் நீதிமான்கள் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமொழி 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. வார்த்தைக்கு இடம் கொடுக்காம, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம அப்படிப்பட்ட ஒருவன் ஜெபிப்பானால் அந்த ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, 66ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். யாருடைய ஜெபத்தை தள்ளி போடவில்லை, ஏன் என்பதை குறித்து வேகமாய் சில வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியாவுக்கும் வயசாயிற்று, எலிசபெத்துக்கும் வயசாயிற்று. ஆனால் இப்போ அந்த வார்த்தை வருகிறதை பார்க்குறோம். அவனால் அதை எப்படி நான் அறிவாண்டவர்னு அவன் கேட்குறான். காரணம், பெற்றெடுக்க வேண்டிய வயசை தாண்டி போயிட்டாங்க. அப்போ இப்போ ஏன் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நாளில் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அதை தம்முடைய நினைவில் வைத்திருந்தார். இன்றைக்கு அதை விளங்க பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் ஜெபத்தை தள்ளாதவர். சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுவதை நாம் அதில் பார்க்கிறோம். அந்த சகரியா எப்படிப்பட்டவர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். 14-17 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவனுடைய பிறப்பின் நிமித்தம் என்னென்ன மகிழ்ச்சி உண்டாகும், யாருக்கெல்லாம் சந்தோஷம் உண்டாகும், என்னென்ன காரியத்தை அவன் செய்வான் என்பதை கொடுத்த தீர்க்க தரிசன வெளிப்பாடும் அதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் ஜெபத்தை தள்ளி போடாதவர். அவர் உங்கள் ஜெபத்தையும் தள்ளி போட மாட்டார். குற்றமற்ற வாழ்க்கை நீங்கள் செய்யும்படி
உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இனி 2வது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்றான். 850 தீர்க்கதரிசிகள் ஒருமித்து நின்று எலியாவுக்கு விரோதமாய் செயல்படுறாங்க. எலியா தனித்து நின்று கர்த்தரே தெய்வம் நிரூபிக்கும்படி அவன் செயல்படுவதை நாம் அதில் பார்க்கிறோம். தைரியமாக நிற்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அந்த காரியத்தை அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவன் ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்தது. அப்போது கர்த்தரே தெய்வம்னு சொல்லி அவங்க முழக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் இந்த எலியாவுக்கு எப்படி கிடைச்சது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, கெரித்தண்டு ஆற்றண்டிலே போய் இரு என்று சொன்ன உடனே அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறான். 9ஆம் வசனத்தில், இனி நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே போசிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே அங்கே போகிறான். ஏன் ஆண்டவரே நான் கெரித்து போனோம் கேட்கல, ஏன் ஆண்டவரே நான் சாரிபாத்துக்கு போனோம் கேட்கல. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படுகிறான், அப்படியே செய்கிறான். இதை கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், உங்களுடைய ஜெபத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அந்த வார்த்தையை மீறாதிருங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த வார்த்தையின்படி செயல்படுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இனி 3வதாக நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார், அல்லது மரணப்படுக்கையில் இருக்கிறார். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறிச்சு போவாங்கிற ஒரு வேதனையின் அகோரத்தில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்பி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை எலியா தீர்க்கதரிசி இங்கே எசேக்கியா ராஜா கொண்டு சொல்வதை பார்க்கிறோம். அந்த சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான் கவனிங்க. 2வது வசனத்தில், எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. சுவர்புறமாக திருப்பி கொண்டான், கர்த்தரை நோக்கி பார்க்குறான். ஏன் இவன் சுவர்புறம் திரும்பணும், அல்லது சுவர்புறமாய் திரும்புவது என்றால் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த சுவர்புறமாய் திரும்புவது என்பது முதலாவது இந்த உலகத்தை விட்டு தன்னை திருப்புகிறான். 2வது ஜனங்களை விட்டு தன்னை திருப்புகிறான். வியாதியினுடைய ஒரு அகோர வேதனை, அந்த வேதனையின் அனுபவங்களை விட்டு அவன் திரும்புகிறான். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக சமயங்களிலே நாம் தோற்று போகிற இடம் எதுவென்றால், சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது ஏனோ ஜனம் மனுஷர் கண்களுக்கு தெரிகிறாங்க. கர்த்தரை பார்க்க வேண்டிய நாம் அதற்கு மாறாக கர்த்தரை பார்ப்பதை விட்டுவிட்டு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா? இந்த அதிகாரிகள் நம்மில் பிரியமுள்ள இவர்கள் என்று சொல்லி மனுஷர் பக்கம் திரும்புகிற சூழ்நிலையில் தான் வாழ்க்கையில் அநேகர் தோல்வி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையிலே, போராட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஜெயம் உங்களுக்கு கிடைக்காததுக்கு காரணம், கர்த்தரை பார்க்கிறதா சொன்னீங்க, ஆனால் மனுஷரை தான் பார்த்தீங்க. ஆண்டோட சமத்தில் வைக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனால் மனுஷருடைய கையில் தான் ஒப்பு கொடுத்தீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எசேக்கியா எப்படி சோர்புறமாக திரும்பினானோ அதே போல் நான் உலகத்து பக்கம் திரும்ப மாட்டேன். இதுவரைக்கும் தனக்கு அனுகூலமாக இருந்த மக்கள், செயல்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க பக்கம் நான் திரும்ப மாட்டேன். சோர்புறமாக திரும்பி கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். மட்டும் இல்லை, மனுஷரை விட்டு தேவனை பார்ப்பதற்கு யார் யார் தடையாக இருக்கிறார்களோ அந்த மனுஷரை விட்டு உங்களை திருப்புங்க. அந்த மனுஷர் உங்களுக்குள்ள காரணம் இல்லாமல் வேதனை உண்டாக்குனதுனால நீங்கள் நஷ்டமடைஞ்சு நன்மையை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கீங்க. இன்றைக்கி மனுஷரை பார்க்குறத விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஒருவரே நமக்கு நன்மை செய்கிற தேவன். எசேக்கியா அதை செய்தான். கர்த்தர் உடனே எலியாவை முற்றத்துக்கு போனோன்னு திரும்ப கூப்பிட்டு விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுக்கு கூடுதலாக 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னார். அதே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். கடைசியாக 2 நாளாகமம்
33வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் மனாசேயின் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் கவனிக்காதே போகிறான் என்று சொல்லி 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் மனாசேயோட அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரமான நிலைமையில் அவங்க போகிறாங்க. ஆனால் ஒரு தண்டனை வந்தபோது, நெருக்கம் வந்தபோது அவன் என்ன செய்கிறான்? 13 வாசிக்கிறோம், அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அந்த கெஞ்சுகிற அந்த வார்த்தையானது, மிகவும் தாழ்த்துகிற அந்த வார்த்தையானது ஆண்டோடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது. உனது பாட்டு 4 வாசிக்கிறோமே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். அந்த கெஞ்சுதல் இருதயத்தை கவர்ந்து கொண்டது. ஆகினாலே அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். காரணம், அவர் ஜெபத்தை தள்ளாதவர். யாருடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளாதவர்? யார் யார் கர்த்தருடைய கட்டளையின்படி, நியமங்களின்படி குற்றம் இல்லாமல் நடக்கிறார்களோ அவருடைய ஜெபத்தை அவர் தள்ளிப்பட மாட்டார். ஆக தலை வாங்கிறது தெரிஞ்சோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வார்த்தையின்படி செய்வதற்கு, வார்த்தையின்படி கேரித்துக்கு போக, வார்த்தையின்படி சாரி பார்த்து போக தன்னை அர்ப்பணிக்கிற ஏலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. மரண நாள் குறிக்கப்பட்டது தெரிஞ்சோம், சுவர்புறம் திரும்பி மனுஷரை பார்க்காம, உலகத்தை பார்க்காம, வியாதியை பார்க்காம, சுவர்புறம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்த அந்த அனுபவம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருந்தது. மனசனுடைய கெஞ்சுதல் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. ஜெபத்தை கேட்டார். அவர் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிற தேவன். மறந்து போக வேண்டாம், ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்னும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.